வெல்கம் டு பிவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டேலில வந்து பாத்தீங்கன்னா குரூப்ஸ் நேம் எல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம கிட்ட நிறைய குரூப் இருக்கு அப்படின்னா, அதை எப்படி வந்து நம்ம எக்ஸல் வழியா வந்து டேலியில வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் டேலியில இருக்கிற டெம்ப்ளேட்ஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து எப்படி வந்து டேலியில இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் கிரியேட் பண்றதுக்கு ஸோ கிரியேட்ல போயிட்டு இங்க அக்கௌண்டிங் மாஸ்டர்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் கிரியேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட்ட வந்து சாம்பிள் டெம்ப்ளேட் எடுத்துக்கலாம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாம்பிள் எக்ஸெல் ஃபைல்ல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் சாம்பிள் எக்ஸெல் ஃபைல் வந்து நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் தான். ஸோ குரூப் அப்படிங்கிறது நமக்கு மாஸ்டர்ஸ்ல தான் வரும். ஸோ அதனால நான் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நமக்கு. ஸோ இதில் எக்ஸ்போர்ட் சாம்பிள் ஃபைல் ஃபார் நமக்கு வந்து எந்த மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறோமோ அந்த நேமை வந்து நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் குரூப் தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஸோ நான் குரூப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் பாத் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஃபைல் ஆஃப்டர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கப்புறம் ஓப்பன் ஆகணும். ஸோ அதனால நான் எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன்னா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சாம்பிள் எக்ஸல் ஃபைல் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அப்படிங்கிற ஷீட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் அப்படின்னு இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் ரீட்மே அப்படிங்கிறதுல வந்து இன்னும் அடிஷனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது போக நம்ம வேற ஏதாவது மாஸ்டர்ஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் மட்டும்தான் வந்து இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் பேரண்ட் குரூப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குரூப் நேம் வந்து நம்ம ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நேம் கொடுக்குறேன். ஸோ பேரண்ட் குரூப் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலில இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் கொடுத்துட்றோம். ஸோ குரூப்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பூர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குரூப் கீழே வந்து வரணும் அப்படிங்கறத வந்து நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டேலியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் வந்து நம்ம அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்பெல்லிங் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஸோ நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டேலியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு குரூப் வேணுமோ அந்த குரூப் நேம் எல்லாமே நம்ம இந்த நேம் அப்படிங்கிற இடத்துல கொடுத்துடலாம். ஸோ பேரண்ட் குரூப் நேம் வந்து என்ன குரூப் நேம் வேணும் அப்படிங்கறத நம்ம டேலியில இருந்தே வந்து காப்பி பண்ணி இங்க ஃபுல்லாவே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ நான் அதை ஓப்பன் பண்றேன். ஸோ குரூப் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸல் ஷீட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நேம் குரூப் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் ஃபுல்லாவே கொடுத்துருக்கேன். பேரண்ட் குரூப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே சண்டே டெப்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப் நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நம்ம டேலியில வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்றதுக்கு சேம் இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸல். ஸோ அதனால எக்ஸல் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஃபைல் பாத் நமக்கு எங்கே இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குரூப் டீடைல்ஸ் அப்படிங்கிற எக்ஸல் ஷீட்டை வந்து தான் இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டோட நேம் வந்து ஷீட் 1 அது கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப்பிங் டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான். ஸோ அதனால அதையும் நான் என்டர் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மாஸ்டர். மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குரூப் அப்படிங்கிறத வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் குரூப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஏதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் பேக்கப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு நோ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சண்டே டெப்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். ஸோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இம்போர்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டேலியில் போயிட்டு ஆல்டரில் போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ ஆல்டரில் போயிட்டேன். ஸோ குரூப் அப்படிங்கிறது போயிட்டேன். ஸோ இதில் போனோம் அப்படின்னா நம்மளோட நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கிற எல்லா குரூப்ஸ் நேமுமே வந்து இங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டிஃபால்ட்ல இருக்கிற குரூப்ஸை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற குரூப் நேம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை அப்படிங்கிற குரூப் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் சண்டே டெப்டாஸ் கீழே வந்து நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அரியலூர் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே டெப்டாஸ் அப்படிங்கிறது கீழே இம்போர்ட் ஆயிருக்கும். நம்மளோட எக்ஸல் ஷீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் அப்படிங்கிற நேம் இருக்கு. குரூப் நேம் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். திருப்பூர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சண்டே டெப்டாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எக்ஸல் ஷீட்ல வந்து இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரே ஷார்ட்லேயே வந்து நமக்கு டேலியில இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு டேலிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளால வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இந்த சாம்பிள் எக்ஸல் ஃபைல் மூலமா வந்து நமக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே டேலியில வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும், அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பவர் பிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து க்ரோமில் போய்க்கோங்க. ஸோ இங்கே விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட விவி இன்ஃபோடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேலி பிரைம் ஃபண்டமெண்டல் கோர்ஸுமே வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து பவர் பிஐ பேசிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் இங்கே கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 ருபீஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் பிஐ பேசிக்ஸ் கோர்ஸோட வேல்யூ 49 ருபீஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூஸ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை வந்து நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.